திருப்பூர் அருகே முதலிப்பாளையத்தில் கைவிடப்பட்ட பாறை குழிக்குள் குப்பைகளை கொட்ட மாநகராட்சி நிர்வாகத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இரண்டாவது நாளாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ராமசாமி இணைக்கிறார். ராமசாமி, போராட்டக்காரர்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? விவரங்கள். நிச்சயமாக திருப்பூர் மாநகராட்சியில் உள்ள 60 வார்டுகளில் சேகரிக்கப்படும் 800 டன் குப்பை கழிவுகளை முதலிபாளையம், நல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் காலாவதியான பாறைகளில் கொட்டப்பட்டு வருகிறது. கடந்த சில மாதங்களாக பாறை குழிக்குள் குப்பைகளை கொட்டுவதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பாக பல்வேறு கட்ட போராட்டங்களும் நடத்தப்பட்டுள்ளது. பாறை குழிகளில் குப்பை கொட்டுவதால் துர்நாற்றம் வீசுவதுடன் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் முதலிபாளையம் பகுதியில் உள்ள பாறை குழிகளுக்குள் குப்பை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்ட அப்பகுதி மக்களை போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் தங்க வைத்தனர். இந்த நிலையில் இரவில் அவர்களை விடுவித்தும் பொதுமக்கள் அங்கிருந்து செல்லாமல் தொடர்ந்து மண்டபத்திற்குள்ளேயே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இரவு உணவு வேண்டாம் என்று உண்ணாவிரத போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்று இரண்டாவது நாளாக காலையிலேயும் உணவு உண்ணாமல் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இது குறித்து தகவல் அறிந்த முதலிபாளையம் பகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் அங்கிருந்து இந்த மண்டபத்தை நோக்கி வந்த வண்ணம் உள்ளனர். மேலும் அசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்படாமல் இருக்க போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகராட்சி காவல் ஆணையர் ஆகியோர் மண்டபத்திற்கு வந்து தங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், பாறைக்குழியில் குப்பை கொட்டுவதை நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைக்கின்றனர். அப்பொழுதுதான் மண்டபத்தை விட்டு வெளியே வருவோம் என்றும் உண்ணாவிரதத்தை கைவிடுவோம் என்றும் இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ராமசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.